பாட்டுக்கு பேசிட்டே இருக்க, பெரிய பருப்பு மாதிரி போய்கிட்டே இருக்க. பெரிய இவனா நீ? டேய் நில்றா. இவ்வளோ என்னடி பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? அதான்டா நானும் கேக்குறேன், உனக்கு என்னடா பிரச்சனை? இவளுக்கு எப்படி புரியும்? இங்கே பாரு காவியா, மறுபடியும் சொல்கிறேன், பொறுமையாக கேளு. நம்ம நினைக்கிறது சத்தியமாக நடக்காது. 2 வருஷம் ட்ரை பண்ணிட்டேன், வேலை கிடைக்கல. 3 வருஷம் வீட்டில் சொல்ல ட்ரை பண்ணிட்டேன், தைரியம் வரல. நான் இப்போவே இப்படி இருக்கேன். கல்யாணம் ஆனால் ரொம்ப கஷ்டம். நம்ம 2 பேருக்கு சத்தியமாக செட் ஆகாது. இங்கே பாரு, உங்கள் லைஃப் ஸ்டைல் வேற, என் லைஃப் ஸ்டைல் வேற காவியா. வேற ஏதாவது காரணம் சொல்லியிருக்கலாம், கழட்டி விட காரணம் தேடுறான். முதல்ல நீ எதிர்பார்க்குற மாதிரிலாம் என்னால் உன்னை பார்த்துக்க முடியுமானே தெரிலடி. ட்ரிம் பண்ணிட்டியா என்ன? முத விட ரொம்ப அழகாயிட்டடா நீ. நான் என்ன பேசிகிட்டு இருக்கேன்? உனக்கு புரியுற மாதிரி சொல்லட்டுமா ப்ரோ? எஸ். என்னடா பண்ற? இரு, நாங்கள் 2 பேரும் 4 வருஷமாக லவ் பண்ணுறோம் ப்ரோ. எங்களை பார்த்தா முதல்ல என்ன தோணுது? சும்மா கூச்சப்படாமல் சொல்லுங்க ப்ரோ. இந்த மாதிரி செம்மையான பொண்ணுக்கு உங்களை மாதிரி தற்கொலையான பையனானு தோணுது ப்ரோ. சூப்பர் ப்ரோ, அதான் உண்மை. கரெக்டாக சொன்னீங்க. தேங்க்ஸ் ப்ரோ. நீ போகலாம். என் மனசில் இந்த பாரமே இருந்துச்சு. கேட்டியா? டேய் என்னடா பைத்தியம் மாதிரி பேசிட்டு இருக்க? பாத்தியா, உனக்கே தோணுது. உனக்கு இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? என் பாக்கெட்டில் 10 ரூபா கூட இல்லை. என்கிட்ட பர்ஸே இல்லடி. என் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கு. எல்லாத்துக்கும் நீயே செலவு பண்ணுவேன்னு உன்னை டிபெண்ட் பண்ணி என்னால் இருக்க முடியாது. சரி, நான் என்னைக்காவது உன்னை பே பண்ண சொல்லியிருக்கேனா? இல்லை எனக்கு ஏதாவது வாங்கித்தான்னு உன்கிட்ட கேட்டிருக்கேனா? உன்கிட்ட நான் எதுவுமே எதிர்பார்க்கல. நான் உன்னை பார்த்துக்கிறேன், உனக்கு எதுனாலும் நான் வாங்கி தரேன், அவ்வளோதான். இதெல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கும், ஆனால் லைஃபுக்கு. சரி, நேற்று ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டிக்கு போனல, அங்கே எவ்வளோ செலவாச்சு? ஒரு 10 to 15K. இங்கே என்ன மாதிரி பசங்களோட மொத்த சம்பளமே அதான். ஓகே, இப்போ என்ன? இந்த காரணத்தை சொல்லி உன்னை கழட்டி விடணும், அப்படி தானே? என் மேலே அவ்வளோதான் நம்பிக்கை உனக்கு? உன் மேலே நம்பிக்கை இருக்கு, என் மேலே இல்லை. கொஞ்சம் டைம் எடுத்து யோசிச்சு பாரு, உனக்கே புரியும். அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் பார்த்த மாப்பிள்ளைக்கு என்ன பதில் சொல்லணும்னு நீயே யோசிச்சுக்கோ. என் இடத்துல அவனை வச்சுப்பார், உன் லைஃபே வேறு மாதிரி இருக்கும். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், இருந்தாலும் சொல்கிறேன், திங்க் ப்ராக்டிக்கல். டேய் நல்லவனே, இப்போ நீ சொன்னதெல்லாம் என் கூட 14 தாட்டி ரூம்ல இருந்தீல, அப்ப யோசிக்கலடா? இதெல்லாம் அப்படி கணக்கு வச்சிருக்க? நான் எதுவும் உன்னை வற்புறுத்தி கூட்டு போன மாதிரி பேசுகிறேன்? அப்படியே போனாலும் நமக்குள்ள தான் எதுவுமே நடக்கலையடி. நமக்குள்ள எதுவும் நடக்கல, அப்படிதானே? பின்ன என்ன பிளான் பண்ணுறேன்னு தெரியலையே. ப்ரோ, 1 செகண்ட். நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், 14 தாட்டி ரூமுக்கு போயிருக்கோம், ஆனால் எங்களுக்குள்ள எதுவுமே நடக்கல. இதை நீங்கள் நம்புறீங்களா? 4 மணி நேரம் கிடைச்சாலே சும்மா இருக்க மாட்டானே. இல்லை. தேங்க்யூ பிரதர், நீங்கள் போகலாம். எப்படி இவனுங்களுக்குலாம் எப்படி அமையுது? ஏய் லூசாடி நீ, போட்டனா? என் ஃபீலிங்ஸ்க்கு எப்பயுமே நீ வேல்யூ கொடுப்ப. இப்படிப்பட்ட பையனா எப்படா விட தோணும்? உன்னை அப்பெல்லாம் விட்டுற முடியாது. ஏய் பிரச்சனை அது இல்லடி. டே நீ கரெக்டாக தானே இருக்க? ஏய் நீ எதை பற்றி கேட்குற? நீ ஆம்பளை தானே? எல்லாம் கரெக்டாக தானே வேலை செய்யுது? என்னடி? இல்ல, எனக்கு ஏதோ சந்தேகமா இருக்கு. வா ரூம் போலாமா? ரூம் போலாமா? ஏய் உரி லூசாடி நீ. டேய் நீ கேனு மட்டும் சொல்லிடாதடா. ஏவா? ஏய் அப்படிலாம் எதுவுமே இல்லடி, நான் நல்லா தான் இருக்கேன். கொஞ்ச நேரத்துல பயந்துட்டேன். நான் சொல்றதை கேளு. இங்க பாரு விக்கி, நீ நல்லா குழம்பி போயிருக்க. உனக்கு நான் வேணாங்கிற ரீசன் வந்து நான் இல்லை, நீ தான். திங்க் பாசிட்டிவ்.
நீ இப்போ வேலைக்கு போனால் உனக்கு எவ்வளோ சம்பளம் வரும்? மினிமம் 10K, அப்போது மேக்ஸிமம்? மேக்ஸிமம் ஒரு 15K, அவ்வளோதான். அதுக்கு மேலே கஷ்டம். நீ வச்சிருக்கிற டிகிரிக்கு டிகிரிலாம் மேட்டரே இல்லை, ஸ்கில் தான் மேட்டர். உண்மையை சொல்ல போனால் எனக்கு எந்த டேலண்ட்டுமே இல்லைடி. புலம்ப ஆரம்பிச்சிட்டான். இனிமேல் ஏதாவது ஒன்று சொல்லி கழட்டி விட தான் பார்ப்பான். இங்கே பாரு காவியா, நான் செட்டில் ஆவனலாம் எனக்கு நம்பிக்கையே இல்லைடி. கல்யாணம்லாம் ஆனால் நீ தான் நான் முழுசாக பார்த்துக்கிற நான் மாதிரி. பார்த்துக்கிறேன். குடும்பத்தையும் நீ தான் பார்த்துக்கணும். நான் பார்த்துக்கிறேன். என் நிலைமைக்கு ஜெட்டி முத கொண்டு நீ தான் வாங்கி தரணும். நான் வாங்கி தரேன்டா மயிறு. முதல்ல நீ நெகட்டிவா பேசுறத நிப்பாட்டு. நீ வாங்குற சம்பளம் 10,000 15,000, எனக்கு நீ தான் முக்கியம். உன்னையும் பார்த்துக்க முடியும், நம்ம ஃபேமிலியும் பார்த்துக்க முடியும். அதில் எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. சரி, இப்போ என்னதான் பண்ணுன்ற? என்னால் நீ இல்லாமலாம் இருக்க முடியாது. அதுக்கு நல்லா யூடியூப் பார்த்து சமைக்க கற்றுக்கோ. எது சமைக்க கற்றுக்கிட்டு என் ஹோட்டலில் போய் செஃபாக வேலை பார்க்க சொல்கிறியா? உனக்கு அவ்வளோதான் அறிவுன்னு காட்டுற பார்த்தியா? ஹேய், எனக்கு டேரெக்டாக சொன்னாலே எதுவும் புரியாதுடி. கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லு. ஓகே, நம்ம 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாம். உனக்கு நல்ல வேலை கிடைக்கிற வரைக்கும் நான் வேலைக்கு போகிறேன், நான் பார்த்துக்கிறேன். அப்போ சமைக்க கற்றுக்க சொன்னது? நான் வேலைக்கு போயிட்டா நீ தானே இந்த சமையல்லாம் பார்த்துக்கணும். ஏன் இதெல்லாம் பண்ண மாட்டியா? அதெல்லாம் வைக்கமே எல்லாம் பண்ணுவேன். ஆனால் கல்யாணம் இப்போ எப்படி? அதெல்லாம் முடியாது. லூஸ் மாதிரி பேசாத. சரி, ஓகே. அப்போ நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. இப்போது நீ உன் லைஃப்பில் செட்டில் ஆகிட்ட. நம்ம 2 பேர் வீட்டில் ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டா நம்ம 2 பேருக்குமே கல்யாணம் நடக்கும்னு உனக்கு நம்பிக்கை இருக்கா? ஒரு வருஷத்தில் இல்லைன்னா ஒரு 2 வருஷத்தில்? 2 வருஷத்துலையா? சரிப்பா, ஒரு 5 வருஷம் கழிச்சு நமக்கு நடக்கும் நம்பிக்கை இருக்கா? 5 வருஷத்துலையா? இல்லை. அதுதான் சொல்கிறேன். 5 வருஷம் ஏன் வெயிட் பண்ணும்? இப்பயே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சரி, இந்த நேரத்தில் இதை சொல்கிறேன்னு தப்பா எடுத்துக்க வேணாம். இதை பற்றி சூடாக டீ சாப்பிட்ட பேசுவோமா? ஐயோ, இப்போ நம்ம என்ன பேசிட்டு இருக்கோம்? உனக்கு இந்த நேரத்துல டீ கேக்குதா? அண்ணா சக்கரை கொஞ்சம் தூக்கலாம். பஜ்ஜி போண்டா ஏதாவது வேணுமா? அதெல்லாம் வேணாம், டயட். ஓ, ஓகே. சரி, இப்போ சொல்ல, சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஏய், டீ வாங்கி கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கோனா எப்படி? கொஞ்சமாச்சு லாஜிக் கூட பேசு. காவியா, கல்யாணம்லாம் ரொம்ப கஷ்டம்டி. இல்லைடா, கல்யாணம்னா இப்பயே பண்ணிக்கணும்லாம் இல்லை. ஒரு 2 மாதத்துக்கு அப்புறம் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் வீட்டில் சொல்லிக்கலாம். அப்புறம் வீட்டில் ஒத்துக்கலைன்னா நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருக்கலாம். எப்படி? வேலை இல்லை, வீட்லேயும் சப்போர்ட் இல்லை, சொந்தமாக கார் இல்லை, பைக் கூட ஒரு ஓட்ட பைக்கு, ஃப்ரெண்ட்ஸ் 4 பேர், ஒரு அட்டு பசங்க. இப்போ கூட நான் சாப்பிட்ட டீ பஜ்ஜிக்கு நீ தாண்டி காசு தரணும். இப்படிப்பட்ட பையன் உனக்கு ஓகே வாடி? அதெல்லாம் விடு, நான் சொல்கிறத கேளு. மாதம் 50,000 சம்பளம், கூடிய சீக்கிரம் கார் வாங்கிடுவேன். சொந்தமாக இல்லைனாலும் சொந்தமாக ஒரு வாடகை வீடு. என்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் எந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸும் இல்லை. உண்மையாக இருக்கணும், எனக்கு பிடிச்சவனா இருக்கணும். அவனுக்கு வேலை வெட்டி இல்லைன்னா கூட பரவாயில்ல, நான் அவனை பார்த்துப்பேன். இந்த மாதிரி உனக்கு ஒரு பொண்ணு கிடைச்சா உனக்கு ஓகேவா? இப்படிப்பட்ட ஒரு பொண்ணு கிடைச்சா யார் தான் ஓகே இல்லைன்னு சொல்லுவா? அப்போ ஓகே. ஒரு நிமிஷம். என்ன இது? பிரிச்சு பாரு, தெரியும்.
50,000 சம்பளம் வாங்குற பொண்ணோட ஹஸ்பண்ட் ஆக போற நீ ஒரு பர்ஸ் இல்லைன்னா எப்படி? அதான் நான் வாங்கினேன். எப்போன்னு சொல்றேன், மாலையோட வந்துரு. சொன்னது புரிஞ்சுதுல?